பார்வை மாற்றுத்திறனாளிகள் இரண்டாவது நாளாக சாலை மறியல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். நேற்று கோடம்பாக்கம் பாலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இந்நிலையில் இன்று வேப்பேரி பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னையில் பார்வை மாற்றுத்திறனாளிகள் இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்று வேப்பேரியில் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், இரண்டாவது நாளாக பார்வை மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய கோரிக்கைகளை விரிவா சொல்லுங்க. தொடக்கத்தில் வள்ளுவர் கோட்டத்தில் அனுமதியின்றி போராட்டத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் ஏற்றிச் சென்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இறக்கிவிடப்பட்டதாகவும் தேசிய நெடுஞ்சாலையில் இறக்கிவிடப்பட்டதாகவும் அவங்க பிரதானமாக ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து அதே போல 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நேற்று கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவங்க பிரதான கோரிக்கை என்னவென்றால், மாற்றுத்திறனாளிக்கு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு 4% இடஒதுக்கீடு இருக்கிறது. அதில் உள் ஒதுக்கீடாக விழித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய கண் பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக அவங்க படிப்பதே மிகவும் சிரமப்பட்டு படித்து வரக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு படித்து முடித்து தமிழ்நாடு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் மூலமாக நடத்தப்படக்கூடிய தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அவங்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று மிகப்பெரிய அளவுல அந்த போராட்டமானது அமைந்தது. கோடம்பாக்கம் மேம்பாலத்தில் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் நேற்று போக்குவரத்து முற்றிலுமாக அந்த 1 மணி நேரம் அந்த பிரதான அந்த சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் மீண்டும் அதே கோரிக்கையை வலியுறுத்தி குறிப்பாக சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம் அருகே தற்போது பார்வை குறைபாடு இருக்கக்கூடிய அதுவும் விழித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க பிரதான நோக்கம் தமிழகத்தினுடைய முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் கீழே தான் இந்த துறையை கவனித்து வருகிறார். எனவே அவரை பார்ப்பதற்கான அனுமதி எங்களுக்கு தரவில்லை. எங்களுடைய கோரிக்கையை முழுமையாக அவரிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவங்க பிரதானமா சொல்றாங்க. அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிக்கு இருக்கக்கூடிய 4% இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடாக விழித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடை வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதே போல மாதம் விழித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு 1500 ரூபாய் மாதம் வழங்கப்பட்டு வருகிறது. அதை உயர்த்தி 5000 ரூபாயாக தர வேண்டும் என்று அவருடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. குறிப்பாக பழைய ஓய்வு திட்டத்தின் கீழே அடிப்படையாக சேர்த்து எங்களுக்கு அந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று அவங்க குறிப்பிட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கோரிக்கையை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அரசு மூலமாக கொண்டு செல்வதற்கான பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ஆனா நேரடியாக தமிழக அரசு கூப்பிட்டு அவங்களோட இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தாத ஒரு பிரதானமாக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. 3 நாள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுகிறோம். அரசு இதுவரையும் எங்களுக்கு அழைத்து பேசவில்லை என்று அவர் பிரதானமாக குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. இருப்பினும் அவருடைய பிரதான நோக்கம் 4% இடஒதுக்கீட்டில் விழித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்களை எங்களுக்கு உள் ஒதுக்கீடாக 1% வழங்க வேண்டும். அதன் மூலமாக வெற்றி பெற்று இருக்கக்கூடிய அந்த விழித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிக்கு தமிழ்நாடு அரசு பணி நியமன ஆணை வழங்க வேண்டும் என்று அவருடைய பிரதானமாக கோரிக்கையை முன்வச்சு போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருக்காங்க. போராட்டத்தின் வடிவம் மிகப்பெரிய ஒரு மற்றவர்களைப் போலவே இவர்களும் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நேற்று சாலை மறியல் ஈடுபட்டு இருந்த பொழுது அவர்கள் ஒரு கையை பிடித்துக் கொண்டு காவல்துறையில் அவர்களை அப்புறப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. அதே போலதான் தற்போது ஆணையர் அலுவலகம் முன்பாகவும் இப்பொழுது 100க்கும் மேற்பட்ட விழித்திறன் குறைபாடு இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சியை தான் நீங்கள் பார்த்துக் கொண்டீர்கள். பிரதானமாக அந்த சாலையில் பூந்தமல்லி நெடுஞ்சாலையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய நேரம் என்பதால் அங்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு இதை உரிய கவனம் செலுத்தி அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய தீர்வு காண வேண்டும் என அவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த்.